பழைய சோறு இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க கஞ்சியை. அந்த கஞ்சியில் ராகி கூழ் செய்யலாம். ரோட்டு கடையிலலாம் விற்கிறாங்களே ராகி கூழ், கம்மங்கூழ், அது மாதிரி நம்மளும் ராகி கூழ் செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு 4 தேக்கரண்டி ராகி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அணில் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை தான் நான் வச்சு கூழ் பண்ண போகிறேன். இது மாதிரி 4 குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ராகி மாவை அதில் தூக்கி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கெட்டியாயிரும். அந்த கெட்டியானதுனே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பழைய சோறு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பழைய சோறை நல்லா புழிஞ்சு நல்லா கரைச்சிக்கோங்க. கையால் கரைக்கிறதுனால கரைச்சிக்கோங்க, இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுறதுனால ஓட்டிக்கோங்க. அதை எடுத்து இந்த ராகி கூழையும் எடுத்து ப்ளஸ் மோரையும் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் ஒரே இது ஒன்றா ஊற்றி கலக்குனிங்கன்னா ராகி கூழ் தயார். பழைய சோறோட சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயிறும் குளுகுளுன்னு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு ஆற்று அப்படி ஒரு ஆற்று அறுத்திங்கன்னா ரோட்டு கடையில் விற்கிற மாதிரி ராகி கூழ் வீட்டிலே தயார். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா.